Hello guys, welcome to Strategy Gamers channel. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பெட்ராக் எடிஷன் திரும்பி வந்துட்டோம். மைன்கிராஃப்ட்டுக்கு கூமாப்பட்டி எஸ்எம்பி தான் பார்க்க போகிறோம். ரெபல் கேமிங்கோட கூமாப்பட்டி தான். ஓகே, வாங்க பார்த்துடலாம். இந்த கூமாப்பட்டி எஸ்எம்பி ஓகே, இந்த கூமாப்பட்டி எஸ்எம்பியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளாடி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரும்பி ரீஎன்ட்ரி கொடுத்து டைமண்ட் ஆர்மர்லாம் எடுத்து கஷ்டப்பட்டு மைனிங் போயிருக்கோம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோவே ஸ்ட்ரெயிட்டாகவே மைனிங் தான். ஓகே, சப்சே பியாரி தேரி சூழல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கூமாப்பட்டி எஸ்எம்பியில் இருக்க ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் கைஸ். ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே, வாங்க புறப்படுவோம். இங்கேருந்து எங்கே போகிறோன்னே நமக்கு தெரியாது, ஆனாலும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் பேசிக்கிட்டே தான் கைஸ் விளையாடிட்டு இருந்தோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபன்னாக இருந்துச்சு. கருப்பா தம்பி, ஐயோ எனக்கு அப்பப்போ லைட்டாக கோளாறு கொடுக்குது கைஸ். ஆனால் இந்த இது FPS ரொம்ப கம்மியாக கொடுத்துச்சு. ஓகே வாங்க. ஐயோ உள்ளே போடா டக்குன்னு மேலே ஏறு. அரே பாய், எனக்கு வேற இது எல்லாமே ஃபுல்லாக இருக்குது கைஸ். இன்வென்ட்ரி ஸ்ப்ரூஸ் பிளாங்க்ஸு. ஓகே, ஏரியாச்சு மேலே உட்காரணுமா? இப்போது உட்காந்து இப்போ நானும் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், ரெபலும் வீடியோ எடுத்துகிட்ருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் உட்காந்துட்ருக்கோம். ரெபலும் வீடியோ எடுத்துகிட்ருக்கான். அவன் சும்மா பேசிகிட்டு இருப்பான். வீடியோவில் பேசிகிட்டு இருந்தால் நான் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுப்பேன். அதனால நான் பேச தேவையில்ல. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எங்கே போகிறோன்னு ஐடியாவே இல்லை. விளையாடிட்டு இருக்கும் போது நான் சும்மா ஷேடர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அப்போது என்னோடய ஷேடர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோலையும் போடுற அதே ஷேடர் தான், கொஞ்சம் ஒரு வேறு மாதிரி ஒரு ஷேடர் போட்டிருக்கேன் இந்த வாட்டி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா 3 பேரும் உட்காந்து இது எப்படி உட்கார முடிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ப்ளக்இன் தான் கைஸ். ப்ளக்இன் வச்சு தான் நம்ம உட்காடுறோம். இந்த மாதிரி நிறைய ப்ளக்இன் போட்டிருக்காங்க இந்த சர்வரில். இந்த ப்ளக்இன் அப்புறம் இப்போ நம்ம செத்துட்டோன்னா நம்மளோட லூட் பாக்ஸ் மாதிரி ஒரு பீக்கனில் வந்துடும். அதை நம்ம உடச்சி நம்மளோட லூட் எடுத்துக்கலாம். அடுத்து செஸ்ட்டுக்கு வந்து ஒரு பூட்டு மாதிரி போட்டு அது ஒரு சாவி இருக்குது. அந்த மாதிரி ஒரு ப்ளக்இன்னு, அந்த மாதிரி ஒரு 2-3 ப்ளக்இன் போட்டிருக்காங்க. ஓகே, இது ஒரு பக்கா ப்ளக்இன்னான்னு என்ன கருமனே தெரில. ஓகே, வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. வாங்க, வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேவ் மைனிங் போகிறோம் இப்போது. அதான் இப்போது VFF கிங் மேலே ஏறி போயிட்டுருக்கேன். இவரும் சேனல் வச்சுருக்காரு, போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. VFF கிங்கு, விஸ்வந்த் ராஜ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெபல் கேமிங், எல்லாருமே நம்ம கூமாப்பட்டியில் சேனல் வச்சுருக்காங்க. அவங்களும் கூமாப்பட்டி பற்றி வீடியோ போட்டுட்ருக்காங்க. போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே போயிட்டுருக்காங்கன்னா அவங்களோட பேஸுக்கு தான் அவங்களோட பேஸுக்கு காமிக்க கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ரெபல் கேமிங் கூப்பிட்டு போயிட்டுருக்கான். ஓகே, இதுதான் அவனோட பேஸாக கேட்டால் ஓகேன்ட்டான். அதனால நம்மளை இறக்கி விட்டான். இது நம்மளோட பேஸ் இல்லை, நமக்கு இன்னும் பேஸே கொடுக்கல. அதை வேறு போய் கேட்கணும், அப்புறமா போய் கேட்டுப்போம். ஓகே, அது கூட நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நம்மக்கிட்ட லூட்டே 0 டைமண்ட் ஆர்மர் தான் இருக்குது. எல்லாருமே நெதரேட் அப்கிரேட் ஆகிட்டாங்க. நான் மட்டும்தான் இன்னும் நெதரேட் அப்கிரேட் ஆகாமல் இருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெதரேட் ஆர்மர் எடுத்துடலாம். எல்லோரும் எலிட்ராவும் எடுத்துட்டாங்க. நான் வந்து ஒரு எலிட்ரா ஷாப் வைக்கலான் இருக்கேன் கைஸ். பார்ப்போம், எலிட்ரா ஷாப்பு இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ஷன் ஷாப் வைக்கலான் இருக்கேன். பார்ப்போம். போர்ஷன் ஷாப் தான் எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் ஐடியா இருக்குது. பார்க்கலாம் எது வைக்கலான்னு. வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசியில் விளாட்னாலே கொஞ்சம் பிசியில் இல்லை, கீபோர்ட் கனெக்ட் பண்ணி விளாட்னாலே கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ் எப்போவுமே கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, ஃபோன்லலாம் டக்குன்னு விளாடிடலாம்.
அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். நாங்கள் ஒரு கேவை கண்டுபிடிச்சி வந்தோம் கைஸ். இந்த கேவ் என்னன்னா செம்ம பெரிய கேவ், ரொம்ப டீப்பாக போச்சு. செம்ம பெரிய கேவ். ஐயோ அம்மா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ரொம்ப பெரிய கேவு கைஸ் இதானா. அவ்வளோ பெரிய கேவில் நாங்கள் வந்து போயிட்டு 40 டைமண்ட் கிட்ட மைண்ட் பண்ணோம். 40 டைமண்ட்னா 40மே டைமண்ட் இல்லை, ஃபார்ச்சூன் பிகாக்ஸ் வச்சு சில டைமண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி மொத்தமாக 40 டைமண்ட் மைனிங் பண்ணோம். அப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. அது எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் தான். அந்த இதுவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோ ஆனால் ரொம்ப ரொம்ப பெரிய வீடியோ கைஸ். 25 minutes வீடியோ. நான் ஏதாவது டைம் லேப்ஸ் அந்த மாதிரி போட்டு கம்மி பண்ண பார்க்குறேன். 30 minutes வீடியோ ஏன்னா நீங்கள் எப்படியோ பார்க்க மாட்டீங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்மி பண்ணுறேன். 20 ஹார்ட் வச்சுருக்காங்க கைஸ் மனுஷன். 20 ஹார்ட் வச்சுருக்கான். அவன் இங்கே 5 ஹார்ட்டுக்கே கஷ்டப்பட்டுருக்கான். 20 ஹார்ட் வச்சுருக்கான் பாருங்கள். சரி ஓகே வாங்க போகலாம். அவன் கூடயே போனோம். போ ஓடு மேலே ஏறு. வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாவா எடிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்ச் வந்து லெஃப்ட் ஹேண்டில் வைக்க முடியும் கைஸ். அந்த மாதிரி ஒரு பெட்ராக்கில் ஒரு அப்டேட் விட்டால் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நான் காலி ஆகிட்டேன். இங்கே வந்து ஸ்கெலிட்டன் பைத்தியக்கார எலும்பு கொடுமண்டையை நம்மளை காலி பண்ணி விட்டான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிளகின் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஸ்லாஷ் போட்டு பேக் கொடுத்தா நம்ம செத்த இடத்துக்கே போயிடும். டிபிலாம் பண்ண முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தவங்க ரெக்வஸ்ட் கேட்டு அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணால் டிபி பண்ணிடலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது தான், அதுவும் வந்து ஒரு ப்ளக்கின் தான். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிபோர்ட் ஆயாச்சு. இதாங்க நம்மளோட லூட் அங்கே இருக்குது பார்த்தீங்களா. என்ன ஆயிடுச்சு? ஆஹா என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்ன ஆச்சு? ஓகே வந்தாச்சு. என்னதுன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ளக்கின். இது வந்து நம்ம செத்த இடம்லாம் லூட்டு தெரிக்காமல் இது வந்து இந்த மாதிரி ஒரு பீக்கனாக ஃபார்ம் ஆகிடும். அது நம்ம கையிலேயே அடித்து லூட்டை அப்படியே வாரிட்டு போயிடலாம். இவ்வளோதாங்க இந்த ப்ளக்கின்னு. ஓகே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ பார்க்குறோம்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டு பாருங்கள். இப்போ நம்ம நிறைய டைமண்ட் மைன் பண்ணுவோம். ஒரு டைமண்ட் கண்டுபிடிச்சோன்னே நான் வந்து ஒரு டைம் லேப்ஸை போட்டுடுறேன். ஐயோ இதுதாங்க கொஞ்சம் கஷ்டம், டக்குன்னு எடுத்து வைக்க முடியாது பிசிலனா. இது அந்த பிசி கண்ட்ரோல்ஸில் அவன் தேவையில்லாதெல்லாம் என்கிட்ட தூக்கி போட்டுருக்கான். எடுறா. ஓகே கைஸ், அடிக்கடிக்கு என் சைடில் வந்து பிளர் பண்ணுறேன்னு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கு. டு நாட் டிஸ்டர்பில் போட மறந்துட்டேன். ஓகே விட்டுருங்க, அடுத்த வீடியோலேருந்து போட்டுக்கலாம் டு நாட் டிஸ்டர்பில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வீடு வேறு கட்டணும். அந்த கருமத்தை வேறு எப்போ கட்டி தொலைக்க போகிறேன்னு தெரில. ஒரு வீடை கட்டி நமக்கு ஒரு ஐலாண்டே நமக்கு ஃபஸ்ட்டு இன்னும் ஐலாண்டே கேட்கல. அதை வேறு க்ளீன் பண்ணணும், வீடை கட்டணும், அந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. நமக்கு ஒரு 4 பேர் சர்வரில் ஹெல்ப் பண்ணால் போதும், நம்ம கட்டிடலாம். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நிறைய தேவையில்லாத ராட்டன் ஃப்ளெஷ்ஷு, ப்ளூ கான்க்ரீட்டு, ஸ்ப்ரூஸ் அது எல்லாமே நிறைய இருக்குது. அதெல்லாம் தூக்கியில் போட்டுடலாம் கைஸ். ஓகே டஃப் பிளாக்ஸ் எல்லாம் இருக்குது. டஃப் பிளாக்ஸ் பிவிபி செக்ஷன் வேறு சீக்கிரமாக பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் எப்போ பண்ணுறாங்கன்னு. விஸ்வந்த்ராஜ் வாஸ் ஷாட் பை ஸ்கெலிட்டன். இதே தான் வேலை. சூப்பர். வந்து பார்த்திங்கன்னா ரெபல் கேமிங் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம மைனிங்க்கு போகிறோம். டக்குன்னு போகலாம். ஏதாவது ஒரு டைமண்ட் கிடைக்கட்டும்னு பார்க்குறேன். டைம் லேப்ஸ் போடலான்னு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குதே. ஆல்ரெடி நான் டைமண்ட் ஆர்மர் செஞ்சுட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன்லேயே வந்து
இன்னும் இந்த வீடியோ எடுக்கலான்னு ஒரு ஐடியாவே இல்லை. அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவ சொன்னால் வீடியோ எடுத்து போடுறா அப்படின்னு சொல்லி அதனால தான் ஒரு ஐடியா வந்து போட்டேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வரோட மாட்ரேட்டர் இட்ஸ் மீ மேக்கர்ஸ் அவர் பேர் வந்து கமலேஷ் ப்ரோ தான் நினைக்கிறேன். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைமண்ட்ஸ் எடுக்க ஹெல்ப் பண்ணார். அவர் கூட சேர்ந்து கட்டிட்டோம். அவர் கூட சேர்ந்தா நான் டைமண்ட் ஆர்மர் எடுத்தேன். ஓகே, என்னடா இது டைமண்ட் கிடைக்க மாட்டேங்குது கைஸ், சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. இதில் வேறு விஸ்வந்த் ராஜா அப்புறம் வந்து விஎஃப்எஃப் கிங்கும் வேறு ஒரு கேவில் போயிட்டு அவங்களுக்கு செம்ம லக்கு போல் மைண்ட் ஷாஃப்ட் எல்லாமே இருந்து கத்திட்டு இருந்தாங்க. 2 ஸ்டாக் டைமண்டு 1 ஸ்டாக் டைமண்ட்னு அவ்வளோ டைமண்ட் அவங்க போய் அள்ளிட்டு வந்தாங்க. நாங்களும் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறோம், ஒன்றுமே கிடைக்கல. சரி ஓகே வாங்க பார்ப்போம் கைஸ். ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷன் ரொம்ப கடுப்பேற்றுது கைஸ். அடுத்த வீடியோலேருந்து நான் மாற்றிக்கிறேன், அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து டு நாட் டிஸ்டர்பில் போட்டு தான் வீடியோவே ஆரம்பிக்கிறேன், பார்ப்போம். நடுவில் வேறு டார்ச் காலி ஆகிக்கிட்டே இருக்கும். நான் வந்து கோலை போட்டு செஞ்சு கொடுத்துட்டே இருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிபி ரெக்வஸ்ட்டு ஆமாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து வந்துடாதரா பெரிய குழி இருக்குது நான் விழுந்துட்டேன் அப்படின்னா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நானும் போகலாம். அவன் டிபி ரெக்வஸ்ட் அனுப்புகிறேன் வாடா அப்படின்னு சொன்னான். ஓகே, நம்ம எப்படியோ போக ட்ரை பண்ணி பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு. ஒன்றும் கிடைக்கலன்னா முடிஞ்சது, கீழே விழுந்துருன்னா திரும்பி பேக் கொடுக்கணும். அந்த ப்ளக்கின் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகலைன்னா லூட்டு தெரிச்சிடும், அது அப்புறம் டீஸ்பான் ஆகிடும். டிபிஏ அக்செப்ட். ஓகே, அக்செப்ட் கொடுத்தாச்சு. குட்ரா யூ டோன்ட் ஹாவ் எனி. அவன் வந்து கொடுத்தோன்னே தான் நம்ம அக்செப்ட் கொடுக்க முடியும். கொஞ்ச நேரம் இதில் வெயிட் பண்ணுவேன் நான் இங்கே. ஓகே, அவன் ரெக்வஸ்ட் கொடுக்கட்டும். நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைபை பண்ணி விட்டு அந்த வீடியோவை பாருங்கள். டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். அடுத்த வீடியோ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் வச்சிட்டானுங்க. அந்த வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவாக வரும். அது வந்து ரொம்ப நல்ல ஒரு சர்ப்ரைஸு அடுத்து எனக்கு வச்சது. ஓகே, சீக்கிரமாடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எமரால்டு காபிள் ஸ்டோன் இதெல்லாம் இருக்குது. காபிள் ஸ்டோனை வச்சு நம்ம மேலே போக ட்ரை பண்ணுவோம், கீழே இறங்க ட்ரை பண்ணலாம். நானும் ஒரு டைமண்ட் கிடைக்கும்னு பார்க்குறேன், அப்போ டைம் லேப்ஸ் போடலான்னு பார்க்குறேன். எங்கே முடியலையே, 13 நிமிஷம் வீடியோ இப்போவே போயிடுச்சு. இந்த வீடியோ மொத்தம் 28 நிமிஷம். சூப்பர், 28 நிமிஷம் போனாலும் வேலைக்கு ஆகாது, ஏதாவது பார்த்து பண்ணாதான் உண்டு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நானே கீழே ட்ரை பண்ணும்போது அவனே என்னை டிபி பண்ணிவிடுவான். டிபினா ரெக்வஸ்ட் கொடுத்துருவான், நான் அக்செப்ட் பண்ணிவிடுவேன் டக்குன்னு. ரொம்ப தூரம் வந்தாச்சு கைஸ், ஆனால் இவ்வளோ கிட்ட வந்தாச்சு. அப்புறமா அவன் டிபி ரெக்வஸ்ட் கொடுத்துட்டான். நான் வந்து பார்த்திங்கன்னா டிபி அக்செப்ட் அப்படின்னு கொடுத்தோடனே வந்துடுவேன். ஓகே, டக்குன்னு அவ்வளோதான். யூ அக்செப்டட் த டெலிபோர்ட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆகிடும். க்ரீப்பர் மூஞ்சிலே முழிச்சு டெலிபோர்ட் ஆகிடும். 15 ஆர்ட் வச்சுருக்கான் தலைவன். ஓகே, என்ன அடி, பங்குன்னு ஒரு இது கேட்டுச்சு. பக்குன்னு கொய் அப்படின்னு கேட்டுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டைமண்ட் கிடைக்கும். அந்த டைமண்டை வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்ல மாட்டான் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைமண்ட் இருக்குன்னுவான், அதை எடுக்காதன்னுவான். ஏன்னா வந்து அவன்கிட்ட ஃபார்ச்சூன் பிக்காக்ஸ் இருக்குது, அதனால் அவன் எடுத்துருவான். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே ஒரு பக்கம் வந்து உயிருக்கு போராடி
மைனிங் வந்தால் அங்கே ஒருத்தவங்க வந்து குஷியில் கத்திட்டு கிடக்குறாங்க 2 பேர். விஸ்வந்த் ராஜும் விஎஃப்எஃப் கிங் தான் நினைக்கிறேன். அவங்க 2 பேர் குஷியில் கத்திட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு கேவ் கிடச்சி அந்த கேவில் வேறு ஏதோ நிறைய டைமண்ட் கிடச்சிதான். இப்போ இவனுக்கு வந்து டார்ச் வேணும். அந்த டார்ச்சை நம்ம செய்யலாம் வாங்க. டார்ச் எப்படி செய்யணும்னு தெரியும்ல கைஸ்? உங்களுக்கு தெரியும், எப்படியோ தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும் சும்மா. ஓகே, கிராஃப்டிங் டேபிளை முதல்ல செய்யணும். கிராஃப்டிங் டேபிள் அந்த ஸ்டிக்கை செய்யணும். ஸ்டிக்கை எடுத்து கோலும் ஒரு ஸ்டிக்கும் வச்சா 3 டார்ச் கிடைக்கும். அவ்வளோதான், 4 டார்ச் கிடைக்கும். ஓகே, 12 ஸ்டிக்கு செஞ்சாச்சு. 48 டார்ச் வரும். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ டார்ச்சை செஞ்சிட்டோம். நம்ம டார்ச்சை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டு பாருங்கள். நம்ம வந்து மைண்ட் கிராஃப்ட் மட்டும் போட மாட்டோம், நிறைய இது வரும். நிறைய இது மிக்சடாகவே வரும், மைண்ட் கிராஃப்ட் மட்டும் வராது. ஓகே, என்னை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லிட்டேன். நான் டார்ச் செய்கிறேன்டா, என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் இப்போ அவன் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவான். டார்ச் செய்யலாம். இதுதாங்க ஒரு வெறுப்பானா இந்த ஸ்பைடர் கேவ்குள்ளே எதுக்கு முதல்ல ஜாம்பி வச்சானுங்க? இதை வேறு ஹார்ட் மோடில் இருக்குது இந்த சர்வரு. டார்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எக்கச்சக்க டார்ச் இருக்குது. டக்குன்னு டைமண்டை கண்டுபிட்றா. நான் டைம் லேப்ஸை வேறு போட்டு தொலையணும். இவ்வளோ இது 16 நிமிஷம் இப்போவே போயிடுச்சு. ஓகே, டைமண்ட் இப்போங்க நான் கியூவை கிளிக் பண்ணி ஒன்றா போட்டுட்ருந்தேன். ஓகே, 13 3 2 1 அவ்வளோதான் முடிஞ்சுது. அவன்கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ இவனுங்களா ஐயோ எங்கடா என் பிக்காக்ஸு? வாடா, அதுக்குள்ளே அவனே முடிச்சிட்டான். ஓகே, இங்கே ஏதோ டைமண்ட் பார்த்தேன்னு சொன்னானே, அங்கே இருக்குது. ஓகே கைஸ், இதை நான் டைமண்டை மைண்ட் பண்ணிவிட்டு எடுத்துடுறேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு குட்டி டைம் லேப்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே கைஸ், ஒரு சீக்கிரமான குவிக் டைம் லேப்ஸை பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெபல் கேமிங் தேவையில்லாததெல்லாம் தூக்கி இங்கே போட்டுட்டு இருந்தார். இங்கே ஒரு சூப்பரான ஒரு அயன் மைன் கிடச்சிருக்குது. செம்ம அயன் கைஸ், கொட்டி கிடக்குது அயனு. நான் போகிறப்ப கிட்டத்தட்ட 4.5 ஸ்டாக் அயனை எடுத்துகிட்டு போயிருப்பேன். நான் மட்டும் 4.5 ஸ்டாக் அயனு. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ அயன் கிடச்சிதுன்னு. நிறையவே அயன் கிடச்சிது. கொட்டி வச்சுருந்தாங்க அயனை. விடுவோமா, நாங்கள் தூக்கிட்டு வந்தோம் பாரு அயனை. இங்கே இவனுங்க வேறு இல்லை நடுவில் வந்து கடுப்பேற்றிட்டு இருக்கானுங்க ஜாம்பிஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுதாங்க ரொம்ப ஒரு பெரிய தொல்லையாக இருக்குது. பேட்ஸ் எல்லாம் நிறையா பறக்குது. அவங்க வேற இங்கே கத்திட்டு கிடக்குறானுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லாவாவில் தாங்க நிறைய தடவை என் லூட்டு விழும். அதெல்லாம் ஆஃப்லைனில் லாவா உள்ளே விழுந்திருக்காது, சைடில் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிருக்கோம். சிலதெல்லாம் லாவாலே விழுந்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு எனக்கே தெரில, என்ன பேசுறதுன்னே தெரில. ஓகே, இங்கே நிறைய அயன் கிடச்சிருக்கு. ஐயோ, இந்த ஜாம்பிங்க வேறு வந்து வெறுப்பேத்தின்னு இருக்கானுங்க. ஓகே, இப்போ வருவாங்க பாருங்கள், குறுக்க இந்த கௌஷிக் வந்தான் அந்த மாதிரி. அதுக்குள்ளே அவன் வந்து முடிச்சு விட்டு போயிடுவான். ஓகே, அப்புறம் இந்த வீடியோவை பார்க்குறவங்களா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுட்டு பாருங்கள். அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இது வரைக்கும் 10 கலெக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம ஆஃப்லைனில் 30 கலெக்ட் பண்ணிட்டோம். நான் அதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா இதுவே வந்து ஆஃப்லைனில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன்.
ஆனால் நான் அது காமிக்கலை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாக போயிடும், அப்புறம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் தட்டி விட்டு தான் பார்க்கணும். ஓகே, பாய்.